நம்பிக்கை தீபம் ஏற்று தீபம் ஏற்றணும் நம்பிக்கை தீபம் ஏற்று தடைகள் யாவும் தகர்த்தெறி மனதிலே ஒரு திசை மனதிலே ஒரு திசை. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோங்கிறத ஷார்ட்டாக பார்த்துலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஓகேவா? அதை மட்டும் நான் கேரண்டியாக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம நேற்று என்ன கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இது நான் கொடுத்தது 732 நண்பர்களே. 732 ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 431. நான் பிசியில் 32 33 ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நேற்று ஒரே ஷாட்டு சிபோர்டில் 2 அல்லது 9 அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு வச்சுருந்தேன். ஆனால் ஒரு நம்பர் இறக்கி வச்சுட்டேன். ஜஸ்ட் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு நம்பர் இறக்கி 31ஆக முடிச்சிட்டாங்க ஆட்டத்தை. ஓகேவா? 431க்கு நான் 732 கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பிசியை பொறுத்த வரைக்கும் 32 33 இவ்வளோ தான் நான் கொடுத்த கணிப்பு. சரிங்களா? சரி, இது இல்லாமல் ஒரு முக்கியமான தகவல் நேற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50ல் எப்போவுமே மிஷின் நம்பர் வச்சு தான் கணக்கு வரும். மிஷின் நம்பர் வச்சு கணக்கு வந்தாலுமே நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். மிஷின் நம்பர் வச்சு அப்படிங்கும்போது நேற்று நான் மிஷின் நம்பர் நம்மளுக்கு வந்தது கடைசி 4 நம்பர் எடுத்துக்கிறேன். 3954. இந்த 3954க்கு நான் எடுத்த கணக்கு 075 630 530 430. நேற்று நான் மிஷின் நம்பர் வந்தேன். ஆனால் நேற்று கொஞ்சம் மிஷின் நம்பர் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. 250க்கு தான் நான் இந்த கணப்பை எடுத்தேன். 873 நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்தது. இந்த ஒரு 1 2 3 4 5 செட் எடுத்துருக்கேன். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 431. எங்கே கணக்கு கரெக்டாக எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நேற்று 3954 இதான் மிஷின் நம்பர், கரெக்டாக தான் சொல்கிறேன். அந்த 3954 மிஷின் நம்பர் வந்ததுக்கு நான் அடுத்தது 075 630 530 430 873 இந்த நம்பர் தான் நான் எடுத்தேன். அப்படிங்கும்போது 50-50 வரும்போது கணக்கில் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதை நம்ம முன்னாடியே கெஸ்ஸிங் எடுத்தோன்னா அது மிஷின் நம்பர் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஜஸ்ட்டு மிஷினில் நேற்று 4 போயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தது தான். 430 வச்சுட்டேன், 630 530 வச்சுட்டேன், ஒரு நம்பர் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கணிப்பில் ஒரு நாள் முன்ன பின்ன ஒரு நாள் ரிசல்ட்டை வச்சு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருவோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் வச்சு வரும். அதனால் நான் இதில் வாட்ஸ்அப்லேயும் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் 200 சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுதான் அதுக்குரிய நம்பர். ஏன்னா ஒரு சில நாள் ரிசல்ட்டை வச்சும் ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வச்சு தான் பேட்டர்ன் வருது. இருந்தாலும் இதுவும் ஒரு தகவல் தான். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தான், நான் யாரையும் கம்பல் பண்ணல. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம 431 இந்த 431 அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி 33 பிசியில் சொன்னேன். நேற்று நான் என்ன கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு 833 822 833 சொன்னேன். இன்றைக்கி வாய்ப்பு இந்த 431க்கு 4க்கு 7 3க்கு 3 1க்கு 3 733க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் எடுத்துங்க. நான் ஷார்ட்டாக முடிச்சுடுறேன். 733க்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 431 அப்படிங்கும்போது 431க்கு இன்றைக்கி மிஷின் நம்பர் வச்சு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். இன்றைக்கி டேரெக்டாக ரிசல்ட் வச்சு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கணக்கில் இது வந்தால் பாருங்கள். சரி, அதுக்கு இந்த 431க்கு அப்படிங்கும்போது வேறு என்ன கிளாஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தா 0431 நான் 3D தான் கொஞ்சம், ஏன்னா 4D நான் வின்வின் ஸ்ரீசக்தி 50-50 அப்படிக்கு மட்டும் 4D நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். அது இந்த வர திங்கக்கிழமைலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது நண்பர்களே. சரிங்களா? மெம்பர்ஷிப் ஓடியாக இருந்தாலும் சரி, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 531 இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது 5 கட்டின 4க்கு 7 3க்கு 6 1க்கு 9 769 அப்படிங்கிறத கணக்கு வச்சுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா 733 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாறி மாறி தான் கொஞ்சம் செட்டு முன்ன பண்ண
ஒரு நாள் ஜாஸ்தி ஆகலாம், ஒரு நாள் கம்மியாகலாம். நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன் 733 769 இதை நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த 6996 திரும்பி பரண்டு இங்கே 69 இன்றைக்கி வருது. அப்படி 69 வரல, நான் எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்தேன்னா ஒரு வேளை நீங்கள் 59 இல்லை 79ன்னு வச்சுங்க. கொஞ்சம் முன்ன பண்ண அப்படி மாற்றிக்கிங்க. 69 59 79 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செட் அப்படி மாற்றி இது பண்ணிங்க. ஏன்னா இங்கே 69 இறங்கிருச்சு. எனக்கு டார்கெட் திரும்ப சொன்னால் 69 மாற்றி 96 திருப்பி இங்கே 69 வரும். இன்றைக்கி வரலனாலும் நாளைக்கு வரும் எனக்கு. ஆனால் தெரிஞ்சது இன்றைக்கி கண்டிப்பாக வரும். இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். 4க்கு 5 5க்கு 4 அப்படிங்கும்போது 5454 திரும்பி வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். ஏன்னா 5 4 5 4 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். சரியா? அப்போ வந்து 569 ஓகேவா? 569 769 733 இதுதான் நண்பர்களே நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கடிப்பு. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சரியா? நான் நிறையெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு சில மாதிரி. ஏன்னா பேட்டர்னில் நிறையா வந்து கண்டினியூட்டி ரிசல்ட் நிறையா இருந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு செட்டு கொஞ்சம் ஜாலியாக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆல் போர்டு இன்றைக்கி கண்டிப்பாக 6 9 வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் கெஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்குற ஆல் போர்டு கணக்கு. சரியா? உங்கள் கணக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு வந்தால் எடுத்துங்க. சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 இல்லை 6 இல்லை 3 இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஒரே நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது நண்பர்களே இன்றைக்கி. அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். 9 6 3 இதில் ஒரு 20 செட்டு வச்சாலும் வச்சுங்க. அவ்வளோதான். ஓகேவா? நான் மற்றபடி ஏபி ஏசி பிசி காமன் நம்பரு பாக்ஸ் நம்பரு அப்படிங்கிறத தனியாகவே அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வெற்றி தோல்வி ரொம்ப வந்து சிரமப்பட தேவையில்லை. இந்த மிஷின் அப்படியே மாற்றி அடிக்க, ஒரு நாள் இப்படி அடிக்கிற மிஷினை ஒரு நாள் இப்படி அடிக்கும், இல்லை ஒரு நாள் இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போகிற மிஷின் இன்னொரு நாள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும். இதை தான் நடக்கும். அதனால் ரொம்ப போட்டு இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னோடய கணக்கு. சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோட சந்திக்கிறேன். தினசரி கண்டிப்பாக வெற்றி நான் சொன்ன மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குரிய என்ன கொடுத்தா என்ன வெற்றி வாங்கணுங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.